செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு கேள்வியோடு கூட, எதற்காக இந்த உலகத்திலே வாழ்றீங்க? அதற்கு நேராக தான் போயிட்டு இருக்கிறீங்களா? Why are you living in this world and are you going towards it? எதற்காக இந்த பூமியில வாழ்றீங்க? அதற்கு நேராக தான் உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? தலைகளை தாழ்த்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, அன்போடு சொல்றீங்க, நீங்க எதையுமே சும்மா விளையாட்டுக்காகலாம் செய்யறதே இல்லை ஆண்டவரே. கத்தாவே, ஒரு காற்றை வீசு பண்ணா அதுல ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு மலையை ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு புல்ல முளைக்க பண்ணா அதுல ஒரு நோக்கம் இருக்கும். உங்களுடைய சாயலாக உருவாக்கின எங்களை குறித்து உங்களுடைய நோக்கம் மிகவும் பெரியது ராஜா. ஆண்டவரே, அந்த நோக்கத்திற்கு நேராக நாங்கள் செல்ல விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான பலவித காரியங்களை நாங்கள் இந்த நாளிலே படித்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதெல்லாம் சரி செய்து தயவாய் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களை பின்பற்றுறோமோ பற்றலையோ, உங்க முன்னாடி ஒரு நாள் நிற்க போறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் ராஜா. உங்களுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க போகிறோம் ராஜா. இந்த நினைவு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஒரே ஒரு நாளை நாங்கள் வேஸ்ட் பண்ண எங்களை விடாதீங்க சுவாமி. அன்றைய உம்முடைய திருக்கரத்தை தாழ்த்துக்கிறோம். இந்த செய்திகள் ஒவ்வொருவரையும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. அமெரிக்கால ஜார்ஜ் கஸ்டர் அப்படின்னு சொல்லி மேஜர் ஜெனரல் இருந்தாரா. அவர் சின்ன வயசுல கரெக்டா காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்ச உடனேயே அங்க கேவல்ரியில பிரிகேடா, அவர் அந்த காலாட்படையில அவர் ஒரு சோல்ஜரா அவர் சேர்ந்திருக்கிறாரு. 25, அதாவது பயப்படவே இல்லாம பயங்கர இன்டெலிஜென்ட்டா அவருடைய மூவ்ஸ் எல்லாம் இருக்குமா அந்த யுத்த காலத்துல. அதனால 25 வயதுல எல்லாம் அவர் மேஜர் ஜெனரலா அவர் ப்ரொமோட் ஆனாராம். அவ்வளோ நல்ல யுத்த வீரனா இருந்த அவருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு யுத்தம் வந்துதான், பேட்டில் ஆஃப் லிட்டில் பிக் ஹார்ன் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் வந்துதான் 1876. அப்போ என்னன்னா, அந்த யுத்தத்திற்கு ஒரு யுத்தம் வருது அப்படின்னா சும்மா நம்மளாம் என்ன செய்யறோம், அப்படியே கோவம் வந்துருச்சுன்னா போதும், என்ன பேசுறோன்னே நமக்கு என்ன செய்யாது தெரியாது, என்ன பண்றோன்னு தெரியாது, கையிலேருந்து எதை உடைக்கிறோன்னு தெரியாது, எதை தூக்கி எறிகிறோன்னு தெரியாது. அப்படிலாம் யுத்தம் பண்ணோன்னா அவ்வளோதான். யுத்த காலத்தில் ஒரு 2 நாட்டுக்கு போறோம்னா அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல ஒரு ஆலோசனை மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த ஆலோசனை மீட்டிங்கில் நிறைய ஆலோசனைகள், ஸ்கவுட்ஸ், நம்ம அதாவது அந்த ஸ்கூல் காலேஜில் இருக்கிற பிள்ளைங்க ஸ்கவுட்ஸ் இருப்பாங்க. அவங்க சின்னதாக ஒரு ஆலோசனை அவருக்கு சொல்லியிருக்காங்க. சார், நீங்கள் போகிற அந்த கிராமம், யுத்தம் நடக்கிற அந்த கிராமம் நீங்கள் நினைக்கிறீங்க கிராமம், அது குக்கிராமம் இல்லை, அது ரொம்ப பெரிய கிராமம், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அடுத்த பார்டர் ஆர்மி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக போகாதீங்க, எல்லா காலம்ஸும் சேர்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட சுப்பீரியர் ஜெனரல் தெரியும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் அதே ஆலோசனை, தனியாக உன்னோடைய ஆட்களை மட்டும் கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணாத, நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் இன்னொன்று கேட்லிங் கன்ஸ் அப்படின்னு ஒரு கன் இருக்கு, அந்த சுற்றி அடிக்கும், அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 4 ஆலோசனையுமே அவர் என்ன செய்யா கேட்கல. அவருக்கா சில காரியம் இருந்திருக்கு. அவர் என்னன்னா, அந்த கன் எடுத்துட்டு போனா டைம் ஆகும், நான் டைரக்டா ஃபயர் பண்ணுவேன், பார்த்துருவோம், எவ்வளோ பெரிய பெரிய வார்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அவரோட டிஸ்ட்ராக்ஷன் எங்க தெரியுமா இருந்துச்சு, இவ்வளோ நாளும் அவரோட அந்த ட்ரூப்லேயே இவன் சொன்னா சரியா இருக்கும், இவன் போனா யுத்தம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு பெயர் அவருக்கு இருந்துச்சு. அதனால நீங்கெல்லாம் என்னப்பா சொல்றது, நான் செஞ்சேன், நான் இதை ஜெயிச்சேன் அப்படின்னு அந்த ஒரு ஃபேம், அது அவருக்கு வந்து ஹி ஹண்டட் ஆஃப்டர் ஃபேம், அதாவது இந்த பெயர் எனக்கு வரணும், அமெரிக்கா தேசத்துக்கு இல்லை எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு அவருக்கு. ஸோ யார் சொன்னதையும் கேட்கல, போனாரு. எத்தனையோ பெரிய பெரிய யுத்தங்களை ஜெயித்தவர் இந்த ஜார்ஜ் கஸ்டர். இந்த யுத்தத்தில் படுதோல்வின்னா அவங்களுடைய ட்ரூப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு படுதோல்வி அப்படின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதாவது பிசாசு பல விதங்களிலே நம்மை சிதறடிக்கிறான், நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணவே விடுறதில்லை. ஆண்டவர் நமக்குன்னு சும்மா பேசிக்காக நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்குறாரு, ஒரு எஜுகேஷன் கொடுத்துருக்குறாரு, ஒரு வேலை கொடுத்துருக்குறாரு, ஒரு ஊழியம் கொடுத்துருக்குறாரு. நமக்குன்னு மினிமம் அவங்களுக்கு ஒன்று சின்ன 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 பொறுப்புகளே தேவன் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த பொறுப்பை செய்ய விடாமல் எத்தனை சாக்கு போக்கு சொல்றேன், எத்தனை அதுக்கு பல விதங்களிலே
பல ரீசன்ஸ் இருக்குது. ஆனா அதை செய்ய விடாம பண்றது யாருன்னா பிசாசு, சிதறடிக்கிறவன். அந்த சத்துருக்கு பெயர் சிதறடிக்கிறவன். ஆகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் வெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் வருகிறான். அதுல யார சிதறடிக்க வருவான்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். யாரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்? யார் ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ அவங்கள தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஏற்கனவே டிஸ்ட்ராக்ஷன்லாம் வேணா வெந்ததை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்த வழியில போறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை திசை திருப்புறதுக்கு தேவையே இல்லை. யார் ஃபோக்கஸ்டா முன்னேறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தா அவங்களுடைய ஃபோக்கஸை கலைக்கலாம். நம்முடைய ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்றது தான் பிசாசுடைய வேலை. ஏசாயா 14:6 பாபிலோனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அவன் அந்த பாபிலோன் என்ன செஞ்சான்னா, இஸ்ரவேலரை உக்கிர கோபம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டான், தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி. அதாவது அவன் கண்டினியூஸா அவங்களை அடிச்சுட்டே இருக்கும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில வேற எதையுமே அவங்க யோசிக்க விடாத படிக்கு அடுத்தடுத்து 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 எத்தனை பேர் நிறைய பேர் சொல்ல, காலையில எந்திரிச்சா ஒன்று என்ன இருக்குது, புதுசா ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால என்ன செய்ய முடியல, என் ஃபேமிலியை பார்க்க முடியல, என் வேலையை பார்க்க முடியல, என் ஹெல்த்தை பார்க்க முடியல. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி சிதறடிப்புகள் இருக்கிறது. ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், யாருக்கு அந்த சிதறடிப்புகள் வரும்னா வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொருவருமே அதுதான் சொல்ல, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆண்டவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்க போறோம், அவருக்கு கணக்கு கொடுக்க போறோம். இங்க நம்மளை கேட்கறவங்களுக்கு ஓடி ஒளிஞ்சு நம்ம மறைஞ்சிக்கலாம், ஏதாச்சும் நம்ம சாக்கு போக்கலாம், நிறைய எக்ஸ்கியூசஸ்லாம் வச்சிருக்கலாம். ஆனா அங்க தெய்வனிடத்துல போய் நம்ம எதுவுமே என்ன செய்ய முடியாது. எபிரேயர் 12:1-2 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளி என்ன செய்யணுமா, நமக்குன்னு நியமித்த ஓட்டத்தை, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட. உங்களுக்கு நியமித்த ஓட்டம் என்ன? நிக்கிறீங்களா? ஓட்டப்பந்தய லைன்ல தான் நிக்கிறோமா? நம்ம ட்ராக்ல நம்ம நிக்கிறோமா? அழைக்கப்பட்டாச்சு, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆண்டவர் பிடிச்சி வந்துரு அப்படின்னு ட்ராக்ல நிறுத்தினாரே, அந்த ட்ராக்ல நம்ம நிற்கிறோமா? அதுக்கு அடுத்த வசனமே பாருங்க, அந்த எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்ன செஞ்சாரா, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு என்ன, நான் இந்த ட்ராக்ல ஓடி முடிச்சேன்னா எனக்குன்னு ஒரு ரிவார்டு இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. அது நான் அந்த ரிவார்டு எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும், இந்த ட்ராக்ல நான் ஓடிதான் ஆகணும்னு அறிந்த அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா அந்த ட்ராக்ல. அதனால வந்த எந்த அவமானத்தையும் என்னல அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதாவது சைலன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் வெப்பன். இங்க எத்தனை பேர் அதான் சொல்றேன், உங்களை போட்டு கத்துறாங்களா, அமைதியா இருங்க. அதை விட ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கவே இருக்காது. அவ்வளோ பெரிய பாதிப்பு அங்கே இருக்க முடியுதா இல்லையா? ஏன் முடியல? அதுதான் பைபிள் சொல்லுது. உன்னுடைய ஓட்டம் என்ன? கத்துனா கத்தட்டும், அடிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப்? அதுக்கு நேராக நம்ம கோலே இல்லாமல் வேஸ்ட். மிருகங்கள், பறவைகள், அதுக்கெல்லாம் கோல் இல்லை. பிறந்தோமா, சாப்பாடு கிடைக்குதா டெய்லி, அதுக்கு அதை தேடினோமா, வயிற்றை நிறைச்சோமா, நாள் வந்துச்சா செத்தோமா, அவ்வளோதான். நம்ம அப்படியா இருக்கோம்? தேவனுடைய சாயல்ல தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறாரே. ஸோ அதற்கு நேராக நம்ம ஓட வேண்டாமா? ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில தீர்க்கமாய் வர. நீ இதுக்கு நேராக தான் போய்கிட்டு இருக்கேன்னு உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன்னை கடந்து போகிறவர்களுக்கும் தெரியணும். இல்லை, இவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, இவங்க வேற எந்த சண்டைக்கும் வர மாட்டாங்க, நீ என்ன அவங்கள அசைச்சு பார்த்தாலும் அவங்க அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, விழ மாட்டாங்க அப்படின்னு தெரியுதா? அது மாதிரி எழுதி வையே. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து அது நிச்சயமாய் வரும்.
எது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? தரிசனம். அது முடிவில் விளைவு. இட் வில் ஷூர்லி கம். தரிசனமே இல்லைன்னா என்ன வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? இன்னொரு வசனம் எரேமியா 29:11 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஸோ என்னத்தை ஆண்டவர் கொடுக்குறாரா? என்ன முடிவை கொடுக்க போறாரா? எதிர்பார்த்திருக்கும் முடிவு. உங்களுடைய முடிவு. நான் ஒரே ஒரு நிமிஷம், யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரே ஒருவர் எந்திரிச்சு என்னுடைய கோல் இதுதாங்க, நான் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு தைரியமா எந்திரிச்சு சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது ஒருவர் உங்ககிட்ட இன்னைக்கு ஆண்டவர் நீ என்னத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற, வாழ்க்கையில என்ன சாதிக்க போற, என்ன அச்சீவ் பண்ண போற, எதற்காக இந்த வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டிருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் சும்மா சாட்சியா சொல்றேன். நேற்று என்னுடைய ஒரு யூடியூப் பதிவை பார்த்துட்டு ஒரு அண்ணன் அவங்க எனக்கு மெசேஜ் அற்புதம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க அண்ணே அப்படின்னு நான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். உடனே அவங்க எனக்கு மெசேஜ் கொஞ்சம் விரிவாக, யூஸ்வலாக பேசுகிறதே கிடையாது, எந்த கான்டாக்டும் கிடையாது. அப்போது அவங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உனக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் நீ எனக்கு சொல்லு, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு குரூப் இருக்குது, அவங்கக்கிட்ட சொல்லி நான் ஜோம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் யோசிச்சு இந்த அண்ணனுக்கு என்ன போடுறதுன்னு யோசிச்சா எனக்கு எதுவுமே வரல, என்னதுமே எனக்கு தோணலை. நான் உண்மையாக இன்னைக்கு யாராவது நீ என்னத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற அப்படின்னு கேட்டால் உடனே நான் அந்த அண்ணன்ட்ட வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அண்ணே நீங்கள் கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் எனக்காக அதை யோசித்தேன்னா எனக்கு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு ஆண்டவர் எனக்குன்னு, எங்களுடைய குடும்பத்திற்கென்று, எங்களுடைய சபைக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் என்ன செஞ்சிடணும்? ஜெயமாய் ஓடி முடிச்சிடணும். ஆண்டவரை நாங்கள் போய் பார்க்கும்போது நான் இதை நீ இன்னைக்கு செய்வேன்னு நினைச்சேனே, நீ அவன் அன்னைக்கு வந்தானே, நீ அவனை பார்த்தியே, நீ அவன்கிட்ட பேசுவேன்னு நினைச்சேனே, அவன்கிட்ட நீ சுவிசேஷத்தை சொல்லுவேன்னு நினைச்சேனே, அவன்கிட்ட நீ அன்பா பேசினா அவன் செத்துருக்க மாட்டானே, அவன் இந்த மாதிரி குடிகாரனா மாறி இருக்க மாட்டானே, அப்படி ஆயிருக்க மாட்டானே, இப்படி ஆயிருக்க மாட்டானே அப்படின்னு என் தேவன் என்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? கேள்வி கேட்டுறக்கூடாதானே. அன்னன்னைக்கு தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் என்ன செய்யணும்? செய்து முடித்து அவருடைய சமூகத்துல போய் முடிச்சு நான் நிக்கணும் அண்ணே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிரேயர் பாயிண்டா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எத்தனை நாளை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம்? மோசே அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் 90ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், எங்கள் நாட்களுக்கு அதே போல கழிச்சிட்டோமே ஆண்டவரே. எவ்வளோ வேலை செஞ்சாலும் செய்ய முடியாத அவ்வளோ வேலையை செய்த மோசே சொல்றாரு, சாமி எங்களுடைய வருஷங்கள் எல்லாம் நாங்கள் கதை மாதிரி கழிச்சு போட்டுட்டோம். நீங்களும் நானும் ஆண்டவரத்தில் என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம்? என்ன ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் காலையில எந்திரிச்சோம்னா எதை நோக்கி ஓடுகிறோம்? அதுதான் அந்த பர்பஸே. நம்ம வேலைக்கு போறது எதுக்காக போறோம்? பிள்ளைங்களை வளர்க்குறது எதற்காக வளர்க்குறோம்? சமைக்கிறது எதற்காக சமைக்கிறோம்? ஏதாவது நமக்கு ஒரு நோக்கம் இருக்குதா? இல்லை. தயவாய் இந்த நாளிலே நோக்கத்தோடு இருக்கிறவர்களை பிசாசு என்ன செய்வான்னா பல விதங்களிலே சிதறடிப்பான், ஸ்கேட்டர் பண்ணுவான். ஸ்கேட்டர் பண்றதுன்னா அவன் என்ன செய்யறான்னா அவங்க சிதறடிக்கிறவன் இருக்குது, ஆக்சுவலா தூவுகிறது. இப்போ விதையை எடுத்து தான் அவன் ஸ்கேட்டர் பண்ணுவான். யாரு? விவசாயி விதையை எடுத்து தூவுகிறான்ல, அது மாதிரி பிசாசு என்ன செய்வான்? நான் என் ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து ஒருத்தன் கத்துவான், இங்கேருந்து ஒருத்தன் அடிப்பான், அங்கேருந்து ஒருத்தன் என்ன டென்ஷன் ஆக்குவான், நான் சொன்ன வேலையை செய்யாமல் கீழ்ப்படியாமல் எதையாவது ஒன்று சேர்த்துக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு சிதறடிப்பு நமக்கு பல நம்மளை சுற்றி. அதை தான் அந்த எபிரேயர் நிருபக்காரன் எழுதுறாரு, சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லாத்தையும் தள்ளி அதை கேரே பண்ணாத உன் ஓட்டத்தை நீ என்ன செய்ய ஓடிக்கொண்டே. ஸோ இப்போ வேகமாய் ஒரு 10 விஷயம் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இருக்கிற மெசேஜ் டைமில் அவ்வளோதான் எடுக்க முடியும். ஆனால் நிறைய காரியங்கள் யோசிச்சு பாருங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? அதுதான் திருப்பி 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 அடிக்குது. அதுதான் விடாமல் கண்டினியூஸாக நம்மளை முன்னேற விடாமல் எது நம்மளை அடிக்குது அதை நம்ம ஜெயித்து நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போவோம். முதல் காரியம் கர்த்தரை லிசன் பண்றது, லிசனிங் காட்ஸ் வேர்ட், காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். அதாவது எல்லாத்தையும் சந்தேகம் இல்லை. ஏவாள் கிட்ட பிசாசு சர்ப்பம் என்ன செஞ்சுச்சு? ஆண்டவர் சொன்னார்,
எதை எடுத்தாலும் ஆமாம் இந்த பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் வேலை இல்லை, எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லை ஆண்டவர் அவர் பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். நம்மளாலலாம் செய்ய முடியுமா? எல்லாவற்றிலும் ஒரு டவுட், எல்லாவற்றிலும் ஒரு குவெஸ்டின். அதாவது பாம்பு எப்படி இருக்கும், இப்படிதான் குவெஸ்டின் மார்க் மாதிரி. அது எங்கேருந்து வருது? எது எப்பெல்லாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் முக்கியமாக புருஷரையும் பெற்றோரையும் கேள்வி கேட்குறோமா, அங்கெல்லாம் என்ன செய்யுது? சர்ப்பம் தலையெடுக்குது அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம யோசிக்கணும். ஸோ தயவாய் எல்லாத்தையும் நம்ம டவுட் பண்ண கூடாது. யாக்கோபு 1:6-7 சந்தேகப்படுறவன் என்ன செய்ய முடியாதான்? கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்வான் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விடவில்லை. ஏசாயா 26:3 அவரையே பற்றி இருக்கிறபடினால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பூரண சமாதானத்தை கட்டளையிடுவார். லூக்கா 1:18-20 வரைக்கும் சகரியா இல்லை ஆண்டவரே தூதனை அனுப்பி சொல்றாரு, நீ இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிய, உனக்கு நான் ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சகரியா என்ன சொல்றாரு? எப்படி இவ்வளோ வயசாயிடுச்சு, எனக்கும் ஆயிடுச்சு, அங்கே அவ்வளோதான், உன்னை விட்டா நீ ஊரையே குழப்பிடுவேன், குடும்பத்தையும் குழப்பிடுவேன்னு ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சுட்டாரு? அவங்க ஊமையாவே. இன்னைக்கு நிறைய பேர் நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம எல்லாம் ஊமையாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியம் எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். வாயை மட்டும் மூடி பாருங்க. நான் நிறைய பேருக்கு எனக்கு தெரியல, நிறைய நேரம் நான் சொல்கிறது எனக்கு அந்த கோபம் வரும்போது வாயை மட்டும் தயவுசெய்து மூடுங்க, நான் பாக்கியெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். என்னால் அதுதான் நம்மளால முடியாத ஒரு காரியமாக இருக்குல்ல. அப்பா தயவு செய்து உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது. ஸோ டவுட் பண்ணுறது முதலாவது பிசாசுடைய காரியம். இரண்டாவது, மனதை அவன் கெடுப்பான். மனதை கெடுக்கணும். 2 கொரிந்தியர் 11:3 அவன் என்ன செய்வானா, கிறிஸ்துவை பற்றின உண்மையை நின்று நம்முடைய மனதை கெடுக்கிறான். அதாவது அது இங்கிலீஷ்ல இருந்தும் அழகா இருக்குது. அதாவது சிம்பிளிசிட்டி ஆஃப் கிரைஸ்ட், ஜீசஸை பற்றின ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ட்ரூத்து, அதை நம்ம அக்செப்ட் பண்ண விடாத மாதிரி மைண்டை நமக்கு என்ன செய்யறான்? அவன் கரப்ட் பண்ணுறான். எப்படி அவன் நம்முடைய மனதை கரப்ட் பண்ணுறான் அப்படின்னா, சும்மா அதாவது நான் சொல்றேன், இப்போ ஒரு பாவத்தில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம்னா அற்பமான ஒரு விஷயம், இதுக்காக நான் என் தேவனை விட்டு கொடுத்துட்டேனே, அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் விட்டு கொடுத்துட்டேனே. ஸோ உலக இன்பங்களை காட்டி தான் அவன் நம்முடைய மனதை மயக்குகிறவனாய் கெட்டுக்கிறவனாய் இருக்கிறான். ஏவாளுக்கு வெறும் ஒரே ஒரு கனி, எவ்வளோ தோட்டம் ஃபுல்லாக அவ்வளோ கொடுத்துருக்குறாரு. ஆனால் ஒரே ஒரு தமிழில் என்ன சொல்லுவாங்கல்ல, என்ன திருட்டு மாங்காய் தான் தித்திக்கும். எங்கே எவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இல்லை இது மாதிரி தான் நமக்குன்னா ஆண்டவர் அவ்வளோ கொடுத்துருக்காரு. நமக்கு நல்ல ஒய்ஃபை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஹஸ்பண்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லாததுக்கு மேலே என்ன செய்யுது? நம்முடைய கண்கள் போகிறது. ஸோ ஏவாளுக்கு கனி, யூதாசுக்கு அந்த தேவனே கூட இருந்தாரு. ஆனால் ஒரு அற்பமான 30 வெள்ளிக்காசுக்காக அவனுடைய மனது அங்கே கெடுக்கப்பட்டது. கிளியரா பைபிள் அங்கே இருக்கு. பிசாசு அவனுடைய இருதயத்தை நிரப்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அனனியா சப்பீரா பணம், நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய லேண்டையே வித்து கொண்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்கப்பா, அதுல ஒரு சின்னோண்டு பங்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்காது, நம்மள்ட்ட இருக்குதா? இருக்குது இல்லை காணா, இதெல்லாம் தான் செஞ்சுட்டேனேக்கா, இவ்வளோண்டு தானேக்கா இது தானே. யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமை. அனனியா சப்பீராவுடைய காரியத்தை இவ்வளோ செஞ்சு அதையும் செஞ்சு முடிச்சிடு அப்படின்றது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது. சிம்சோனுக்கு ஒரு தெளிலால், பெலிஸ்தர் நேரடியாக வரல அவர்கிட்ட, அவர் சிம்சோன் கிட்ட யுத்தத்துக்கு ஒரு தெளிலால் மூலமா அங்கே காய் நகர்த்துறதை பார்க்கிறோம். அருமையான அற்பமான, அதுதான் மார்க்கு 4:18 ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுதான். அப்போ கர்த்தருடைய வார்த்தைய உலக காரியங்கள் என்ன செய்து நெருக்கி போடுது. அந்த ஜீசஸை பத்தின அந்த சிம்பிளான ட்ரூத்து நமக்கு போயிடுது. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் என்ன சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஒன்னே ஒன்று சொன்னா, ஜீசஸ் என்ன சொல்றாரு? மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் அவன் கூட இருக்கேன்றார். நீ எங்க இருந்தாலும் அவன் கூட இருக்கேன், நீ சிக்கா இருந்தாலும் அவன் கூட இருக்கேன், பிரச்சனையில இருந்தாலும் நான் அவன் கூட இருக்கேன். நீ என்ன செய்? போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டாரா?
இது நமக்கு எப்படிலாம் உலகம் நம்மளுக்கு எங்கே நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், நான் காலையில் எழுந்திரிச்சா அதை பண்ண, ஒரு சர்ச்சுக்கு சண்டே நமக்கு வர முடியுதா கரெக்டாக? ஆண்டவருடைய காரியத்தில் எத்தனை சாக்கு போக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மனது நமக்கு கெடுக்கப்படுகிறது. மூன்றாவது, மனக்கண்கள் குருடாக்கப்படுகிறது. அந்த பிசாசனுடைய மனக்கண்களை குருடாக்குகிறான். 2 Corinthians 4:4 இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யறான்னா, யாருடைய மனக்கண்களை குருடாக்குறான்னா, அவிசுவாசிகள், அதாவது விசுவாசிக்காதவங்க. கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஆமா, நீங்களும் தான் வருஷக்கணக்கா சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யுது சொல்றது. இதுக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் லூக்கா 24:16 எம்மாவுக்கு 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. அவங்க கூட யார் போறா? இயேசு போறார். இவங்க 2 பேரும் பண்ணதை நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியே தான் பேசிட்டு போகிறாங்க. அவங்களுடைய இருதயம் ஃபுல்லாக அவரை பற்றியே தான் இருக்குது. ஃபுல்லாக ஐயோ அந்த ஜீசஸ் இப்படி இருந்தாரே, அப்படி இருந்தாரே, இப்படி ஆயிடுச்சு, அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. அவர் இருதயம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அவரோட தான் நடக்கிறாங்க. ஆனால் அவர் கூட இருக்கிறது என்ன செய்யல, அவங்க கண்ணுக்கு தெரியல. லூக்கா 24:16 அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. யோசிப்பாங்க, நம்முடைய ஹார்ட்ஸும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செஞ்சிடணும்னு நினைக்கிறோம். நம்மள அறியாமல். ஆனால் பல விதமான ஆக்சுவலாக அது ஃபேக்ட் தானே, அது அங்கே நடந்த உண்மையான விஷயம் தான் இல்லை. அந்த ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சாங்க, அந்த கல்லறையில் போட்டாங்க, 3 நாள் ஆகுது, எல்லாம் நடந்த விஷயம்தான். ஸோ ஆனால் அந்த நடக்கிற விஷயத்தை தாண்டி ஒன்று இருக்குது. என்னது? கர்த்தருடைய வாக்கு தத்துவம் ஒன்று இருக்குது. 3ஆம் நாள் நான் உயிரோட எந்திரிச்சுவேன்னு சொன்னவர் அதே மாதிரி எந்திரிச்சு என்ன செய்கிறாரு, வந்துட்டு இருக்கார். அதே தான். நீங்கள் இன்னைக்கு என்ன இருளோட பள்ளத்தாக்கில் போனாலும் உங்கள் கூட வரேன்னு சொன்ன தேவன் உங்களோடே தான் இருக்கிறாரு. அந்த சிம்பிளிசிட்டியை நம்ம மறந்துட வேண்டாம். நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. மத்தேயு 13:22 உலக கவலை வசனத்தை என்ன செய்யலாம், நெருக்கி போடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, 4ஆவதாக சோதனைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை 3 சோதனை வந்துச்சு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும். 1 சாப்பாட்டு சோதனை. எவ்வளோ பேருக்கு அது நமக்கு ஜெயிக்க முடியுதுன்னு தெரியல. நிறையா பேருக்கு நான் சொல்லுவேன், இங்கேயே எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும், நான் ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். அதாவது 1-2 பேர் அந்த சாப்பாடு போடுற டைமில் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், எப்பா நீங்கள் என்ன வேணால் எத்தனை 1000 ரூபாய்க்கு வேணால் வாங்கி கொடுங்க, நான் போய் இந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாப்பாடு போடுற நேரம் அது ஒரு கோவம் வரும் பாருங்க அவங்களுக்கு. அது என்னன்னு எனக்கு நிஜமாவே புரியல. ஸோ சாப்பாட்டுக்கு ஒரு சோதனை. அடுத்தது தேவ சித்தம் செய்யாம, ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, அவருக்கு உங்களுடைய வழிகள் எல்லாம் காக்கும்படி தூதருக்கு கட்டளையிடுவார்னு வசனம் சொல்லுது. ஆனால் அந்த பிசாசு என்ன சொல்றான், நீ தாழ குதி, ஆண்டவர் தூதனை அனுப்பி உன்னைய காத்துக்குவாரு. ஸோ தேவ சித்தம், நீ நடந்து இந்த பாதையில் போகணுன்றது சித்தம். நமக்கு எல்லாமே அவசரம் இல்லை. ஒரு 10 மாதம் கழிச்சு தான் ஆண்டவர் நமக்கு இது ஒன்று தருவார் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை நீ குதிச்சிரு, நீ வேகமாக குதிச்சிரு, ஆண்டவர் உனக்கு தருவார் அப்படின்னா அது தேவ சித்தம் இல்லாமல் நம்ம வேகமாக அவசரப்பட்டு செய்கிற காரியம். இது இந்த சோதனை பிசாசுலேருந்து வர்றது. உலக மேன்மையை காண்பிது, இதெல்லாம் அவனுக்கு தரேன். ஒன்றே ஒன்றும் இல்லை, நீ என் காலில் மட்டும் விழுந்து, ஒன்றே ஒன்று, நீ இந்த கோயிலுக்கு மட்டும் வந்து ஒரு பூஜை பண்ணிடு, ஒரு அர்ச்சனை பண்ணிடு, இல்லை இந்த சாமியார்ட்ட மட்டும் வந்து ஜாதகம் பார்த்துரு, ஜோசியம் பார்த்துரு, அவ்வளோதான் உனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்களா? நம்ம ஜாக்கிரதையா. இதெல்லாம் பிசாசுடைய காரியம். இன்னைக்கு மெயினான நம்முடைய இந்த சோதனை அப்படின்ற டிஸ்ட்ராக்ஷனில் மெயினாக நம்ம பார்க்கணும்னா நம்முடைய ஃபோன், செல்ஃபோன் இல்லை, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது நம்மளுக்கு. இல்லை கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை போட்டு நோண்டிக்கிட்டே எப்போ பாரு அந்த ஃபோனு நிறைய. அது எனக்கான நிறைய ஆச்சரியமாகவும் இருக்கும். அது இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்களேன், இன்றைக்கி நம்மளுடைய பிரசங்கத்தோட தீமே சிதறடிக்க, கான்சன்ட்ரேஷன் போகிறது. எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒரு யூடியூபோட தான் பார்க்குறீங்க, 1 நிமிஷமாவது உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது?
அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கு. அடுத்து இதை பார்த்தா அதில் ஒரு திருப்தி இல்லை, அடுத்து இது ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே. சிலர் எப்போ பாரு ஃபோனு. இன்னைக்கு பாஸ்டர் தான் இங்கே சொன்னாங்க, தயவு செய்து வீட்டார்கிட்ட எல்லாத்தையும் கண்டதில் ஐயோ எனக்கு கோபம் வருது, அதை வேற மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னு இருக்கேன். கத்துடைய சமூகத்தில் எல்லாம் நைட்டை சாப்பிட்டேன், இத்தனை மணிக்கு தூங்கினேன், அவர் அதை சொன்னார், இவ அதை சொன்னா, அதை பண்ணோம், இதை பண்ணோம். தயவு செய்து இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு. அடுத்தது வீடியோ கால், டெய்லி வீடியோ கால். யாராவது பேசிட்டு இருக்கீங்களா? தயவு செய்து நான் சொல்கிறேன், என் பொண்ணு அங்கே இருக்கா, அவ்வளோ தூரத்தில் இருக்கிற நான் பார்த்தேன், 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வாரத்தில் ஒரு நாள் அதுவும் ஃபேமிலி மீட்டு எல்லாரும் இருப்போம், சம்பந்தாரு பிள்ளைங்க எல்லாரும் அன்னைக்கு பார்க்குறது தான். மற்றபடி வீடியோ அதுங்களுக்கு சில நேரம் கஷ்டமாகவும் இருக்கும். என்னம்மா வீடியோவில் கூட பேச மாட்டேங்கிறீங்களே, டைம் இல்லை நம்மளுக்கு, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. டெய்லி என்ன இருக்குது பேசுறதுக்கு? இவங்க எங்கள் வீட்டுக்காரர் நான் யாருக்கு ரொம்ப நேரம் நம்ம யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தா சொல்லுவோம், குடும்பம் நடத்துறவங்க கூட இவ்வளோ நேரம் பேச மாட்டான். என்னத்தடி பேசுறீங்க இவ்வளோ நேரம்? என்ன பேசுறீங்க? தயவு செய்து சோதனைகள், இதெல்லாம் நமக்கு சோதனைகள், தயவாய். அடுத்தது 5வது பயம். இது நமக்கு வருகிற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல. அப்போ அது யார்கிட்ட வருது? பிசாசு கிட்ட இருந்து தான் வருது. மத்தேயு 14:29-30 பேதுரு கடல் மேல என்ன செஞ்சாரு? ஜீசஸ் நீங்க நடந்தீங்கன்னா நானும் நடக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நடந்தாரு. ஆனா காற்றை கண்ட உடனே என்ன செஞ்சாரு? பயந்து அமிழ்ந்து போக தொடங்கினார். ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், பயம் இல்லைன்னா நம்மளால செய்ய முடியும். கர்த்தருடைய பாதையில நமக்கு நேர்த்தியாய் ஓட முடியும். ஆனா பயந்தோம்னா கண்டிப்பா என்ன செய்வோம்? அமிழ்ந்து போயிடுவோம். அந்த பயம் யாருடைய ஆயுதம்? பயம் எங்கிருந்து வருது? தயவு சரி யாராவது எதுக்கு எடுத்தாலும் பயந்தீங்கன்னா நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பாஸ்டர் தான் வந்து ஜெபம் பண்ணணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை வெளியே போன்னு சொல்லுங்க, அது போயிடும். அது நிற்காது, எதிர்த்து நின்னா அது போயிடும். 6வதாக சிலவங்களுக்கு பயம் இருக்காது, பயம் முறுத்துறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பிசாசு தான் இன்டிமிடேட் பண்றது, நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். தெரியலம்மா, எனக்கு ஆண்டவர் நேற்று நைட்டு நான் எந்திரிச்சு தூங்கி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு எந்திரிச்சு அதை குறிச்சு வச்சேன். யார் வீட்டில் எனக்கு அது யாருமோ எனக்கு ஒரு பிக்சர் தெரியும். தயவு செய்து இதை கடிந்து நான் சொல்கிறேன், நான் யார் தெரியுமா? நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்றீங்க. இன்னொரு இடத்துல நீ இப்படியே இருந்தனா நான் இப்படி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பயமுறுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? நீ இப்படியே இருந்தனா நான் செத்து போயிடுவேன், நீ இதை செய்யலைன்னா நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். ஒன்று நான் உன்னை அடிச்சு கொண்டுருவேன்றது, இல்லைன்னா நான் இப்படி பண்ணிக்குவேன்னு சொல்றது. கண்டிப்பா இதெல்லாம் பிசாசுடைய ஆயுதம். 1 பேர் இந்த தயவு செய்து வீட்டில இருந்து துரத்துங்க. அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு ஆண்டவர் நேற்று உண்மையாக சொல்லுங்க, நான் சும்மா சாயங்காலமே இதெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு தோணுச்சு, ஆனால் நைட்டு படுத்த பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி மறந்துடக்கூடாதேன்னு சொல்லி திருப்பி ஆவியானவருக்கு ஞாபகப்படுத்துறதுனால நான் எழுந்ததை குறித்து வைத்தேன். ஸோ பயம் உறுத்துகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கெட் சீக்கிரம் செய்வோம். அவனுடைய இதை என்னது? நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், நான் யாராகும். இது எல்லாமே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1-9ஆம் வசனம், நெகேமியா அவரை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே அந்த அதை மதில கட்டிட்டு இருக்காங்க, கட்டி கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க, இன்னும் வாசல் தான் வைக்கணும். சன்பல்லாத்தும் தொபியாவும் 5 தடவை அவருக்கு ஆள் அனுப்புறாங்க பேச்சுவார்த்தைக்கு வா. இவர் 4 தடவை வரல. 5ஆவது தடவை லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உனக்கு ஆட்கள் எல்லாம் சேர்த்துட்டு இதை கட்டி முடிச்சு நான் ராஜாவாக போறேன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? வா நம்ம ஆலோசனை பண்ணுவோம். அப்போ உடனே இவர் சொல்றாரு, நெகேமியா 6ஆம் அதிகாரத்துல இவர் சொல்றாரு, அந்த வேலை, அதாவது இவர் ஆமா நீ சொல்லுங்க இந்த காரியம் எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் உங்களுடைய மனோராஜ்யம், நீ ஏன் நினச்சிக்கிட்டு நீ என்ன செய்கிற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாரு, எங்களுடைய வேலை நடக்காதபடிக்கு எங்களுடைய கை சலித்து போகணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, எங்களை பயமுறுத்துறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையாக நிறைய பேர் கோவத்தில் கெட்ட வார்த்தை சொல்லும்போது தான் சொல்லுவாங்க, உனக்கு என் தலையிலேருந்து ஒரு முடியை கூட எடுக்க முடியாதுன்னு. ஆண்டவர் நீட்டாக எழுதியே வச்சிருக்காரு பைபிளில், அவருக்கு தெரியாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது அப்படின்னா நமக்கு எந்த மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? பிசாசு தான் நமக்கு
என்ன செய்ய முடியும் அருமையான தேவனுடைய ஜனமே? ஸோ தயவு செய்து எந்த பயமுறுத்தலுக்கும் பணியாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஓட தடைப்படாமல் இருங்க. 7ஆவதாக அவன் கொண்டு வர டிஸ்ட்ராக்ஷன் பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். யோவான் 8:44 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜாவை பார்க்குறோம். அவர் தீர்க்கதரிசிகள் 400 பேர் அங்கே வர்றாங்க. 400 பேருடைய வாயிலையும் பொய்யன் ஆவி தீர்க்கதரிசனமாய் அங்கே. அதுவும் இந்த சிதேக்கியா சொல்றாரு, சிதேக்கியான்னு ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, அதாவது இருப்பு கொம்புகளை அவர் தனக்கு உண்டாக்கி அவர் சொல்றாரு, இவைகளால் இஸ்ரேலியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். அவராகவே அங்கே இரும்பு கொம்பெல்லாம் செஞ்சு கும்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் சீரியரை முட்டி நீங்கள் நிர்மூலமாக்கிடுவீங்கன்னு சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் இதுக்கு இசைவா, ஆமாம் நீங்கள் போங்க உங்களுக்கு தான் ஜெயம்னு எத்தனை பேர் சொன்னாங்க? 400 தீர்க்கதரிசிகள். ஆனால் அந்த மிகாயா 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மிகாயான்ற தீர்க்கதரிசி அவர் சொல்கிறாரு, இல்லை நீ யுத்தத்துக்கு போனோன்னா செத்து போயிடுவேன், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நான் இந்த தேசத்து ஜனங்களை பார்க்கிறேன் அப்படின்னோடனே அவன் மேலே கோவப்படுறாங்க. ஆனால் நிஜமாவே 34, 35ஆம் வசனங்களில் அவருடைய அது என்னது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்குள்ளார வில்லு போய் என்ன செஞ்சிருச்சு, குத்தியாங்க, செத்து போயிட்டோம். ஸோ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா வேஷம் மாறி போகிறான், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட போகிறான். ஆனால் அந்த பைபிள் கிளியர், அந்த சந்துக்குள்ளார அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட சந்துக்குள்ளார வில்லு பாஞ்சு அந்த ஆகாப் ராஜா மறித்து போகிறதை பார்க்கிறோம். ஸோ பொய்ய சொல்லி அதை வச்சு உங்களை ஓட வைக்கிறாங்களா? அது யார் செய்தா இந்த இடத்துல? தீர்க்கதரிசிகள்னு என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் செய்தார்கள். ஸோ தயவாய் அவர்களை குறித்தும் ஜாக்கிரதையாய் இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்தது 8ஆவதாக நமக்கு வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள். இது கர்த்தருடைய அந்த ட்ராக்கை விட்டு நம்மளை ஓடி போக வைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 3:5 தெசலோனிக்கே சபைக்கு பவுல் தீமோத்தேயை அனுப்புறாரு. அனுப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளோ நாளும் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரசங்கம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையின் வழியாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இத்தனை வருஷமாக நான் உங்களுக்கு பண்ண உபதேசம்லாம் என்னுடைய வேலையெல்லாம் வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று பார்க்க, அதனால நான் என்ன செய்கிறேன், தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். தயவு செய்து உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தேவனுடைய பாதை விட்டு உங்களை திசை திருப்பி ஓட பண்ணும். அது உங்களை சிதறடிக்கிறவனுடைய ஆயுதம். அதனால மறந்துடாதீங்க. யோபுடைய மனைவி யோபு 2:8 எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் ஆண்டவரேன்ட்டு இருக்கியா, ஆண்டவரை விட்டுட்டு செத்து தொலையோன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்முடைய பிரச்சனைகள் எதற்கு? நம்மை தேவனுடைய பாதையை விட்டு ஓட பண்ணுறதுக்கு. 9ஆவதாக கள்ள போதனைகள். இது நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். 1 தீமோத்தேயு 4:1 ஆவியானவர் வெளிப்படையாய் சபைக்கு சொல்றாரு. அவர் மூடி மறைச்செல்லாம் சொல்ல, வெளிப்படையா சொல்றாரு. பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், பிசாசுகளின் உபதேசங்களை பிசாசோட உபதேசம்னா ஒன்றும் பெருசா மாற்றிலாம் இல்லை. அதுதான் சொல்றேன். ஆண்டவர் உன் வழியில காக்க தூதர்ன்றாரு. பிசாசு வந்து என்ன செய்யறான், நீ புதிய தூதர்ன்னு சொல்றான். அவ்வளவுதான். ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு இதை மட்டும் சாப்பிடாதன்றாரு. அவன் வந்து இதை மட்டும் நீ சாப்பிடாது சூப்பராக இருக்கும், இதை சாப்பிட்டேன்னா உன் லெவலே வேறன்றான். இவ்வளோதான். கொஞ்சம் அந்த வசனத்தை நம்மளை விட அவனுக்கு நல்லா தெரியும். அதுதான் சொல்கிறான். அதனால அவனை விட நம்ம இன்னும் ஞானவான்களா ஆகணும் கர்த்தருடைய வேதத்தில். ஸோ கள்ள உபதேசங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கலாத்தியா சபைக்கு 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனம். கலாத்தியர் 1:6-7 பவுல் சொல்றாரு, ஏப்பா நல்ல ஆண்டவருடைய கிருபையை பெற்று நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு ஓடிட்டு இருந்தீங்களே, இப்போ வேற ஒரு உபதேசத்தை நோக்கி இவ்வளோ சீக்கிரமா நீங்க ஓடுறீங்களே, வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்தாலும் வேற உபதேசம் கிடையாதே அப்படின்னு சொல்லி கலாத்தியர் சபையை பார்த்தவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நேற்று தினத்துல காலையில நான் யூஸ்வலா ஏதாவது மெசேஜ் கேட்டுகிட்டே தான் வேலை பார்ப்பேன். ஒன்று பாடுவேன், பாடல் கேட்பேன், இல்லைன்னா மெசேஜ் ஏதாவது கேட்டுகிட்டே வேலை செய்வேன். ஒரு நல்லா நான் அடிக்கடி கேட்குற ஒரு பிரசங்கியார், அவர் இப்போ இல்லை, அது எத்தனை வருஷம் ஆச்சு, அது இறந்தது. அவருடைய மெசேஜஸை நான் அப்பப்போ கேட்குறது உண்டு. நேற்று காலையில் கேட்டுட்ருக்கேன். ஒரு 5 to 10 minutes கேட்டேன். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு முடியவே இல்லை. என்னடா இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, ஒரே ஒரு பைபிள் வார்த்தை கிடையாது, பைபிள் சம்பந்தமாக எதுவுமே கிடையாது, வேற தவறான ஒரு விஷயம். எனக்கு என்னடா இப்படி ஐயோ அப்படின்ட்டு அந்த கமெண்ட்ஸில் போய் பார்க்குறேன். அந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது மைல்ஸ் மன்ரோவை மாதிரியே
ஏஐயோட வாய்ஸ் எடுத்து வச்சு இந்த பில்லி சூன்யம் பண்ணுறவங்க, மந்திரவாதம் பண்ணுறவங்க கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ கள்ள போதுங்க நிஜமாக ஒரு பர்சன் தான் வந்து நம்மளுக்கு பண்ணணும் இல்லை, அந்த பர்சன் மாதிரியே இப்போ ஏஐ என்னென்னமோலாம் வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், இன்னும் என்னெல்லாம் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ தயவாய் என்ன கேட்குறோங்கிறதையுமே, அதுதான் வசனம் தெரியலன்னா ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. கடைசியாக 10வதாக குற்றம் சாட்டுகிறது. அதாவது நம்மளை அசிங்கப்படுத்துறது, நம்மளை பாடி ஷேம் தயவு செய்து பண்ணாதீங்க. நீ குண்டா இருக்கிற, அப்படி இருக்க, இப்படி இருக்க, கருப்பா இருக்க, குட்டையா இருக்க, அது மாதிரிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. குற்றம் சாட்டாதீங்க. வெளிப்படுத்தல் 12:10 இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டுகிறது யாரு? பிசாசு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வேத பாரகர்கள், அந்த யூதர்கள் எல்லாரையும் ஜீசஸ்க்கு எவ்வளோ அக்யூஸ் பண்ணாங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாங்க, போஜன பிரியன், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, விருந்துன்னு போறாரு, பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, பிசாசின் தலைவனால பிசாசை துரத்துறாங்க, தேவதூஷணம் சொல்றாங்க, என்னென்னமோ அவரை பற்றி அக்யூஸ் பண்ணி கொண்டே இருந்தாங்க. இதே மாதிரி உங்களை நான் ஒன்று கேட்குறேன், இங்கே இத்தனை பேர் இருக்காங்களே, யாரோ ஒரு ஆள் இன்னைக்கு வந்து உங்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அமைதியாக இருக்க முடியும்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்களேன். என்னைய வந்து இல்லாத ஒரு வார்த்தையாக சொல்லிட்டாங்க, நான் அமைதியாக இருந்துருவேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. இல்லையே, ஏன் அப்படி? அதுதான், அது எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய லைஃப்பில். சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன். யோசனை, நம்முடைய யுத்த களம்லாம் வேறு, நம்முடைய ட்ராக்கெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், அங்கங்கே எல்லா பக்கமும் திரும்பி சிதறடிக்கப்படுகிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து எப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த சிதறடிக்கிறது எப்படி தப்பிச்சாருன்னா, எபிரேயர் 10:5-7 வரைக்கும் அவர் சொல்றாரு, எனக்குன்னு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன், என்னை குறித்து புஸ்தக சூழல் எழுதியிருக்கு. என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு உடம்பை கொடுத்து எனக்கு அனுப்பியிருக்காரு. எதுக்கு அனுப்புனாரு? பிதாவோட சித்தம் செய்யறதுக்கு. என்னெல்லாம் நான் செய்யணும்னு என்னை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறார். இது ஜீசஸ்க்கு மட்டும்தான்னு நினைக்கிறோமா? இல்லை. 139 சங்கீதம் 16 அங்கேயும் வேதம் சொல்லுது, என்னுடைய கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகிற முன்னாடியே அவைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடிய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஜீசஸ்க்கு எப்படி ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதோ, எப்படி அவர் மேலே பிதாவுடைய கண் இருந்துச்சோ, எப்படி அவருக்கென்று பிதா ஒரு சித்தம் வைத்திருந்தாரோ, அவரை குறித்து என்னெல்லாம் நடக்கணும்னு அவர் பிதா. அதுதான் நான் என்ன சொல்வேன்னா, ஜீசஸ் 33.5 years he completed his mission. இல்லை, நமக்கு அவர் அதனால்தான் ஆண்டவர் நான் சொல்லுவேன், நமக்கெல்லாம் ஜீசஸை மாதிரி 4 மடங்கு 3 மடங்கு அட்லீஸ்ட் 2 மடங்கு என்ன செய்யணும், உயிரோட இருக்கும். அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, என்ன விசுவாசினா நான் செஞ்சதையும் செய்வேன், அதை விட இன்னும் அதிகமாகவும் செய்வேன்னு சொல்லி ஜீசஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில், பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்னு கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அவர் என்ன செஞ்சுட்டாரு, போய் சேர்ந்துட்டார். அவர் சொல்றாருல, உங்களுடைய சித்தம் செய்யறதுதான் என்னுடைய சாப்பாடு, என் போஜனமே அதுதான். இன்னைக்கு எத்தனை பேர் அதை சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த நாளிலே வேகமாக இன்னைக்கு நம்ம பார்த்ததை ஒரு ரீகேப் மாதிரி போவோம். என்ன பார்க்குறோம், நம்ம ஃபோக்கஸ்டாக நடக்கும்போது நம்மளை சிதறடிக்கிறவன், நம்மை தூவுகிறவன், அங்கங்கே நம்மளை பிச்சு இழுக்கிறவன் பிசாசுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓயாமல் அடிக்கிறான், நம்மளை எப்படியாவது திசை திருப்ப ட்ரை பண்ணுறான். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா, நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதில் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, தரிசனத்தை எழுதி வைக்கிறோமா, யோசிப்பாங்க. சும்மா நான் அதை தான் சொல்றேன், பிளான் இருக்குதா, ஒரே ஒரு பிளான் இருக்கிறதா நமக்கு நம்முடைய லைஃப்பில் டுவர்ட்ஸ் வாட் வி ஆர் கோயிங். இப்போ காலையில் எழுந்திரிச்சா இன்னைக்கு நான் என்னென்னதை செய்கிறேன்னு எத்தனை பேருக்கு பிளான் இருக்குது சொல்லுங்களேன். சிலவங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும், அவன் வந்தான், அவன் இப்படி சொன்னான், அதை நடந்து முடிஞ்சதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்றைக்கு எந்திரிச்சேன்னா நான் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குன்னு எத்தனை பேருக்கு பிளான் இருக்குது. அருமையான தேவனுடைய ஜனமே, எதிர்பார்த்துருக்கிறத கொடுக்கிற தேவன் பார்த்தோம். 10 காரியம் எதெல்லாம் அவன் சிதறடிக்கிறான், சந்தேகம், கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் முக்கியமாக சந்தேகப்பட வைக்கிறான், உலகத்தின் காரியங்களை காட்டி மனதை கெடுக்கிறான், கண்களை என்ன செய்யறான்
குருடா. ஜீசஸ் நம்மளோடய தான் இருக்கிறாரு, ஆனால் பிரச்சனைகளை காண்பித்து நம்முடைய கண்களை குருடாக்குகிறான். சோதனைகள், பலவிதமான சோதனைகள், முக்கியமாக ஃபோனுன்னு பார்த்தோம், அதில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் சிதைக்க பண்ணுகிறான். பயம், அது பிசாசுகிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பயம் முறுத்த பார்க்கிறான், நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்து போய் அது மேக்சிமம் உலகமே அதான் ஒரு வசனம் இருக்குல்ல, என்ன உலகம் எங்கே இருக்குதான், பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. நான் அதை பிக்சரைஸ் பண்ணேன்னா எப்படி பார்ப்பேன்னா, ஹோல் வேர்ல்டு சாக்கடையாக ஓடுது. அந்த சாக்கடைக்கு நடுவில் ஒரு தெளிந்த நீரோட்டம் ஓடணும்னா எப்படி சாத்தியம்? ஆனால் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை அப்படின்னா வச்சிருக்கிறார். நானும் ஒரு பொய் தீர்க்கதரிசிக்கு நடுவில் ஒரு உண்மையான மனுஷியாய் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஓட கர்த்தர் நமக்கு அழைக்கிறார். அடுத்து உபத்திரவங்கள், பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய அந்த கான்சன்ட்ரேஷனை சிதறடிக்குது. கள்ள போதனைகள், குற்றச்சாட்டுகள் சொல்லி பார்க்கிறோம். என்ன செய்யணும்? ஜீசஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? எனக்கு ஒரு உடம்பம் பிதா கொடுத்துருக்கிறாரு, இந்த பூமிக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய சித்தம் செய்கிறது தான் நான் வந்திருக்கிறேன். என்னை பற்றி என்ன செஞ்சுருக்குது எழுதி இருக்குது, அதுக்கு நேராக நான் போயிட்டு இருக்கிறேன். ஜீசஸ் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்கிறேன், நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கவும் நான் செய்த கிரியைகளையும் செய்வோம், இதை விட இன்னும் அதிகமாய் செய்வான்னு சொல்லி சொல்கிறார். எழும்பி நிற்பமாறு எனக்கு ஜனமே தயவா எல்லாரும் இன்னைக்கு அந்த பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம். நம்மை சுதறடிக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம எதிர்த்து நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திற்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை திருப்புங்க. ஸ்டியரிங் வீலை நான் கண்ட்ரோல் பண்ணது போதும், கண்டவங்களும் கண்ட்ரோல் பண்ணதும் போதும். யார் யாரோ இன்னைக்கு பாஸ்டாதான் சொன்னாங்க, யார் யாரோ உன்னைய நடத்த நீ தயவு செய்து என்ன கொடுக்காது. ஸ்டியரிங் வீல் கர்த்தருடைய கையில் இருக்கட்டும். லெட் ஹிம் பி த பைலட். உன்னுடைய பைலட்டா அவர் இருக்கட்டும். பைலட் சீட் அவருக்கு விட்டு கொடு. உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருக்கு விட்டு கொடு. அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, மிருகங்களை போல, பறவைகளை போல, மரம் செடி கொடிகளை போல நீங்க எங்களை படைக்கலாண்டோட உம்முடைய சாயலாக எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த பூமியில ஒரு சித்தத்தோட நோக்கத்தோட அனுப்புனீங்களோ அதே போல ஆண்டோட நீங்க எங்களை அனுப்பியிருக்கிறீங்க ராஜா. ஆனா அந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள்,
ஆண்டவரே, எங்களை கர்த்தருடைய சுத்தத்தை நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் எங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தயவாய் ராஜா, அந்த தேவாதி தேவனுடைய திட்டத்திற்கு நேராய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஸ்டியரிங் வீல நாங்கள் உங்க கையில கொடுக்கிறோம்ப்பா. தெரியாது சுவாமி, இன்னைக்கு எங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க. எவ்வளவு நாள் நாங்கள் இந்த பூமியில உயிரோடு இருப்போம் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. உமக்கு எல்லாம் தெரியும். சீக்கிரமா நாங்க உண்மை சந்திக்க போறோம். எங்களை அழைத்து போக நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு கணக்கு ஒப்புவிக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு சொல்றீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளே செய்வான், அதை விட இன்னும் அதிகமாக செய்வான். ஆண்டவரே, தயவாய் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாக்கியமான சேவை, எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல சபையை கொடுத்துருக்கிறீங்க, வேலையை கொடுத்துருக்கிறீங்க, சரீர சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஊழியமாய் நினைத்து அதை ஆண்டவரே நேர்த்தியாய் செய்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க நாங்கள் ஆயத்தப்பட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவருடைய தலையின் மேல் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருப்பதாக துதிகன மகிமை செலுத்துகிறோம்.